அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா புனித் ராஜ்குமார் நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா, கன்னட சூப்பர் ஸ்டார்னு சொல்லலாம். தமிழில் எப்படி விஜயோ அந்த மாதிரி வந்து கன்னடத்தில் புனித் ராஜ்குமார். ஆனால் புனித் ராஜ்குமார் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு அப்படி அந்த எப்படி சொல் டவல் எடுத்து மூஞ்சி துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துட்டாரு, அங்கேயே இறந்துட்டார். அதாவது அங்கே விழுந்த இடத்துல வந்து புனித் ராஜ்குமார் இறந்துட்டார். ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க, அவருக்கு இல்லாத பணமா வசதியாக காசா எல்லாமே இருந்துச்சு. பட் வந்து ஆள் இறந்துட்டாருன்னும் போது என்ன செய்ய முடியும், இறந்தவங்களை நம்ம மீண்டு கூட்டு வரவே முடியாது. அதுதான் அது காரணம். என்ன அந்த நேரத்தில் சொன்னாங்க அப்படின்னா, ஓவரா எக்ஸசைஸ் பண்ணாரு. ஓவர் எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த ஃபிசிக் வந்து அது தாங்காது. உங்கள் உடம்புக்கு என்ன தாங்குமோ அதை தான் நம்ம கொடுக்கணும். அந்த எக்ஸசைஸ் அப்போ வேண்டாமா அப்படின்னா அப்படி இல்லை, எக்ஸசைஸ் வேணும். எக்ஸசைஸ் உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. வாக்கிங் தேவை, கரெக்டான டயட் ஃபுட் தேவை, எல்லாமே தேவை. ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணும். மாடரேட்டாக இருக்கிற வரைக்கும் இதுல எல்லாம் எந்த ஆபத்தும் கிடையாது. அந்த அளவை தாண்டும் போது இந்த மாதிரி பல சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி நம்ம வந்து ராணா அந்த பாகுபலியில் அவர் வில்லனா நடித்தப்போ அந்த ஃபிசிக்கை பார்த்தா அப்படி ஒரு ஆள், அதாவது அவ்வளவு ஜெய்ஜாண்டிக்கான ஒரு ஃபிகராக இருப்பார். அதுக்கு அவரை தயார்படுத்தியிருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ தயார்படுத்தியிருப்பார்னா எப்படி தயார்படுத்த முடியும்? அவர் வந்து அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணி கடுமையான எக்ஸசைஸ் பண்ணியிருக்கலாம். இந்த உடம்பை கொண்டு வரணும்னா ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் வந்து டாக்டர்ஸ் அட்வைஸ் இல்லாமல் சாப்பிட்டுருக்கலாம்.